the order of the mubtada and the khabar. இப்போ அதோடைய ஆர்டர் எப்படி வந்து முப்ததா கபர் இருக்கு பாருங்க. Normally the mubtada precedes the khabar. Example anta mudarrisun, but this order may also be reversed. Example mudarrisun anta, are you a teacher? Ajibun hada, this is strange for hada ajibun. But mubtada should precede the khabar if it is interrogative noun. Example man maridun ma bika. Okay, and the khabar should precede the mubtada if it is an interrogative noun. Example masmuki, here ismu is the mubtada and the ma is the khabar. Okay, number 2, B, it is a shibul jumla and the mubtada is indefinite. Example, fil masjid rijalun, there are some men in the mosque. Muhammad bayti shajaratun, there is tree in front of the house. இப்போ நீங்க ஆர்டர் பாருங்க, முப்தாவுடைய ஆர்டர் எப்படி இருக்கும், கபருடைய ஆர்டர். பெரும்பாலும் வந்து முப்தா வந்து என்ன செய்யும், ஃபர்ஸ்ட் வரும், அப்புறம் தான் கபர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த முதரிசுன், யூ ஆர் அ டீச்சர், நீங்க வந்து ஒரு ஆசிரியர். ஆனா இந்த ஆர்டருக்கு என்ன ரிவர்ஸ் ஆகும், எப்படின்னா கொஸ்டினை பாருங்க, முதரிசுன் அந்த தான் நம்ம சொல்லுவோம், ஆர் யூ எ டீச்சர். அப்போ முதரிசுன் என்ன, கபர், அந்த முப்ததா. ஸ்டேட்மெண்ட்ல கூட பாருங்க, அஜீபுன் ஹாதா, திஸ் இஸ் ஸ்ட்ரேஞ்ச். For actually it is hada ajib, this is strange, இது ரொம்ப வினோதமா இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா அரபில அஜீபுன் ஹாதா ரொம்ப வித்தியாசமா இருக்கு இது அப்படின்னு சொல்லும்போது, அஜீபுன் ஹாதா சொல்லும்போது அஜீபுன் முப்ததா முன்னாடி, ஐ மீன் நம்ம அஜீபுன் கபர் முன்னாடி போயிடும், ஹாதா வந்து முப்ததா முஅக்கர். இந்த மாதிரி ரிவர்ஸ்லயும் வந்து உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட், பட் the mubtada should precede the khabar if it is an interrogative noun. சரிங்களா, வந்து கபர பிந்த முன்னாடி வருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மன் மரீதுன் மாபிக்க, should precede the khabar if it is interrogative noun. இதுதான் ரொம்ப முக்கியமானது. interrogative noun வரும்போது மன் மா அது சொல்லும்போது பாருங்க, மாபிக்க மன் மரீதுன்ல மா அந்த கபர், மீன் மா வந்து முப்ததா, பிக்க இஸ் ஜார் மஜ்ரூர். Man maridun, again man is mubtada, maridun is khabar. Okay, and the khabar should precede the mubtada. It's another important way of knowing it. And the khabar should precede the mubtada if it is an interrogative noun. Example, masmuk or masmuki. Here ismu is the mubtada, huwa mudaf, kar ki is mudaf ilayhi, ma is the khabar. What is your name? இப்போ நீங்க ஆன்சர் சொல்லி பாருங்க, இஸ்மி தமீம், இஸ்மி ஹாலித். அப்போ இஸ்மு என்ன ஆயிடுது உங்களுக்கு, முப்ததா, முதாஃபுல் முதாஃபுலி, ஹாலிதுன் இஸ் யுவர் கபர், இல்லையா? அப்போ உங்களுக்கு இன்டராகேட்டிவ் நவுன்ல கபர் வந்து என்ன செய்யும், முன்னாடி போயிடும், பின்னி தள்ளிட்டு முன்னாடி போயிடும். அதுல ஒரு கேட்டகரி இது. ரெண்டாவது, shibul jumla, இப்பதான் மேல பார்த்தோம், and mubtada is indefinite. So fil masjidina jar majrur khabar muqaddam. அப்ப ரிஜாலுன் இது முப்ததா முஅக்கர். அமாமல் பைத்தி ஷஜரத்துன், in front of the house there is a tree. இங்கேயும் பாத்தீங்க அமாமல் பைத்தி ஜர் பிளஸ் முதாஃப் இலைஹி முன்னாடி போயிடுச்சு, ஷஜரத்துன் இஸ் முப்ததா முஅக்கர். சரி, இது இப்பதான் மேல பார்த்தோம். இதுதான் வந்து ஆர்டர். பொதுவா முன்னாடி வரும், பின்னாடி வர கட்டங்கள்ல முப்ததா பின்னுக்கு போகுதுன்னா ஒன்னு அது இன்டராகேட்டிவ் நவுன்ல உள்ள அந்த மாதிரி சூழல்ல வரும். ரெண்டாவது வந்து ப்ரிப்போசிஷன் கிளாஸ், அட்வர்பியல் கிளாஸ் வந்து கபர் முகத்தம், சூழ்நிலை கபர் முகத்தம் ஆகும்போது முப்ததா முஅக்கர் பின்னாடி வரும். இது ஆர்டர். ரெண்டாவது, ஒமிஷன் ஆஃப் தி முப்ததா அந்த கபர், மஹ்சூஃப் சொல்லுவோம், ஹுஸிஃப is dropped. The mubtada or the khabar may be omitted. Example, in reply to the question masmuk, one may say hamidun, this is the khabar and the mubtada has been omitted. The full sentence is ismi hamidun. It's obviously என்ன உங்களுக்கு நம்ம பேர் சொல்லும்போது வாட் இஸ் யுவர் நேம் போது வெறும் நம்ம பேரை மட்டும் சொல்லுவோம், முன்னாடி மை நேம்னு விட்டுருவோம், அது மஹ்சூஃப். ஓகே. Similarly, in the answer to the question man ya'rifu, who knows, one may say ana, this is mubtada and the khabar has been omitted. The full sentence is ana arifu, I know.
அதே மாதிரி கபரும் வந்து ஒமிட் ஆகுது. எப்படி பாத்தீங்களா? இப்போ யாருக்கு தெரியும் சொல்லும்போது எனக்குன்னு நம்ம ஸ்லீவ் விட்டுருவோம். அப்ப எனக்குன்னு சொல்லும்போது நான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அது வந்து முக்ததா. கபர் ஆரிஃபு வந்து இங்க ஒமிட்டட். ஒரிஜினல் என்னவா இருக்கும்? ஆனா ஆரிஃப், ஐ நோ இட் ஆர் ஐ நோ. ஆரிஃபுஹு, ஐ நோ இட் ஆர் only ana arifu where ana is mubtada, arifu is khabar, that is a jumla fa'liya. Coming is khabar. இதெல்லாம் வந்து முப்ததா அது இந்த மாதிரிலாம் வரும். அது டெஃபினட் ஃபார்ம் என்ன, இன்டெஃபினட் ஃபார்ம், அப்புறம் ஆர்டர் ஆஃப் முப்ததா என்ன, அப்புறம் அது ஒமிஷன் எப்பெல்லாம் வரும், அதெல்லாம் வந்து டீட்டெயில் தான் இந்த படத்துல சொல்லப்பட்டு. இப்போ பாருங்க நெக்ஸ்ட் அபவுட் த கபர். இப்போ கபர் பத்தி படிக்கணும். அபவுட் த கபர், டைப்ஸ் ஆஃப் த கபர், அஹ்வால் கபர் or anwaul khabar. Ahwal khabar பாருங்க, there are 3 types of khabar: mufrad, jumla and shibu jumla. Mufrad is a word, not a sentence. Example: al mu'minu mir'atul mu'minin. The believer is the mirror of the believer. B. Jumla is a sentence. It may be a nominal or a verbal sentence. Example: Bilalun abuhu wazirun. Bilal's father is a minister. Literally, Bilal, his father is a minister. Here, Bilal is the mubtada. The nominal sentence Abu Wazirun is the khabar, and this sentence in turn is made up of mubtada Abuhu and the khabar Wazir. Beautifully explained by Dr. Fasa. அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இது நம்ம சுபஹானல்லாஹ் பல தடவை நம்ம படிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் புக்ல இருந்து ரொம்ப அதுல கிரேட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து நம்ம படிச்சிருக்கோம். ஏன்னா அஹ்வால் கபர் ஃபர்ஸ்ட் புக்ல எல்லாமே கிளியரா சொல்லப்பட்டிருக்கு. முஃப்ரத் ஒரு சிங்குலர் வேர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாதா கிதாப் ஆர் ஹாதா கிதாபுல்லாஹ். நெக்ஸ்ட் ஷிபு ஜும்லா. ஷிபு ஜும்லா கபரா வருது ப்ரிப்போசிஷன் கிளாஸ். ஹாமிதுன் ஃபில் மஸ்ஜிதி ஆர் ஃபில் பைத்தி ஜார் மஜ்ரூர் ஜும்லா கபர் அது சொல்லுவோம். லடீம் அல் ஹகீபத்து தஹத் அல் மக்தபி. The bag is under the table where tahta is your zarf, that is ஷிபு ஜும்லா கபர். ஆக ப்ரிப்போசிஷன் கிளாஸா இருக்கலாம் அல்லது அட்வர்ப் கிளாஸ் ஃப்ரேஸா இருக்கலாம். மூணாவது கேட்டகரி வந்து ஜும்லா. ஒரு ஜும்லாவே வந்து உங்களுக்கு என்னவாயிரும், கபரா மாறி. உதாரணம் இப்போ அபூஹு பிலாலுன் அபூஹு வசீருன் படிச்சோம். பிலால் whose father is a வசீர் மினிஸ்டர் அப்படின்னு படிச்சோம் இல்லையா? இப்போ பிலால் முப்ததா, அபு வசீருன் அதுவே ஒரு ஜும்லா இஸ்மியா, அதுவே வந்து கபர். அதுல பார்த்தோம்னா அபு முப்ததா முதாஃப் அன்ஹு முதாஃப் இலைஹி, பிலாலுன் இஸ் ஐ மீன் வசீருன் இஸ் இவர கபர். ஸோ ஒரு ஜும்லாவே உங்களுக்கு என்னவாயிருது, கபரா மாறிடுது இல்லையா? கடைசியில அதே மாதிரி வெர்பல் சென்டென்ஸ். பிலாலுன் ذهب الى الكليه. பிலால் went to the college. ஸோ ஜும்லா ஃபைலியாவே உங்களுக்கு என்ன ஆகுது, கபரா மாறிடுது. ஓகே சரி, இப்போ பாருங்க நம்ம பி the jumla is a sentence. It may be nominal or a verbal sentence. Example: Bilalun abuhu wazirun. Bilal's father is a minister. Literally, Bilal, his father is a minister. Here, Bilalun is a mubtada and the nominal sentence Abu Wazirun is the khabar. And the sentence in turn is made up of the mubtada Abuhu and the khabar Wazirun. Here is another example: Al Mudiru Masmuhu. What is the name of the headmaster? Literally, the headmaster. What is his name? Here, Al Mudiru is the mubtada and the nominal sentence Masmuhu is the khabar, wherein Al Masmuhu is the mubtada and Ma is the khabar. Tullabu dakhalu, the students entered. Here Tullabu is the mubtada and the verbal sentence dakhalu, that is they entered, is the khabar. Here is another example: Allahu khalaqakum, and Allah created you. Here Allah is the mubtada and the verbal sentence khalaqakum, he created you, is the khabar. Next, the shubu jumla. So மூணு கேட்டகரி அஹ்வால் கபர்ல. ஒன்று முஃப்ரத், ரெண்டாவது ஜும்லா. அந்த ஜும்லால ஜும்லா இஸ்மியா and jumla ஃபைலியா will be coming as khabar. Part 3 and part C is a shubu jumla. The shubu jumla, as we have already seen in
is either a prepositional phrase or a zarf. Alhamdulillah, praise belongs to Allah. Here, Alhamdulillah is mubtada. The prepositional phrase lillahi is a khabar, and it is in the place of rafa' fi mahalli raf'in. Jannatu tahta dhilal suyuf. Paradise is under the shadows of the swords. Here, al jannatu is the mubtada, and the zarf tahta is the khabar. The zarf it is mansoob, and as a khabar it is the place of rafa' mahalli raf'in. ஸோ நம்ம சி வந்து உங்களுக்கு சுபு ஜும்லா டைம். அதில் பாருங்க அல்ஹம்துலில்லாஹி, அல்ஹம்து முப்ததா, லில்லாஹி ஜார் மஜ்ரூர். உங்களுக்கு ஜார் முப்ததா பொறுத்த வரைக்கும் கபர் பொறுத்த வரைக்கும் மர்ஃபு ஆனி, தே ஆர் மர்ஃபு. கபர் இந்த இடத்துல உங்களுக்கு லில்லாஹி மஜ்ரூர்ல முடியறதுனால எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஃபி மஹல்லி ரஃபின், இட் இஸ் இந்த பிளேஸ் ஆஃப் ரஃப்னு சொல்லுது. அதே மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள் ஜன்னத்து தஹத்த, தஹத்த தான் இந்த கபர், அப்புறம் ஜர்ஃப். சின்ஸ் இட் இஸ் பீயிங் ஃபதஹா, ஃபதால தான் இருக்கு, ஜர்ஃப் இல்லையா, ஃபதால இருக்கு. நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவோம், தஹத்த இஸ் ஜர்ஃப், that is ism khabar and it is the place of raf'a fi mahalli raf'in அப்படின்னு ஒரு வேர்ட் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு சபரோட டைப்ஸ், அஹ்வால் சபர். இது நம்ம நிறைய தடவை படிச்சிட்டோம். ஸோ அதனால இதுல உங்களுக்கு இப்போ வரைக்கும் நல்ல ஸ்ட்ராங்கரான ஒரு ஃபவுண்டேஷன் அதுல இருக்கு. ஓகே, அதை வச்சு நம்ம இன்ஷால்லா இது வந்து ஈஸியா கடந்து போயிடலாம். அண்ட் நிறைய இது மாதிரி நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது இன்னும் நம்மளுடைய ஸ்கில்ஸ் வந்து என்ஹான்ஸ் ஆகும். நெக்ஸ்ட், அக்ரிமெண்ட் பிட்வீன் தி முப்ததா அண்ட் கபர். அக்ரிமெண்ட் அதாவது மேட்ச் ஆகுறது. எப்போ முப்ததா கபர் மேட்ச் ஆகணும்னு சொல்லுவாங்க, எப்போ ஆகும் பாருங்க, இப்போ அக்ரி ஆகும். Agreement between the mubtada and the khabar. The khabar agrees with the mubtada in number and gender. Example, A in number. Al-mudarisu waqif. Tullabu jalisuna. Baba al-fasri mughlaqani. Nafida tahu maftuhatani. We see here that if the mubtada is singular, the khabar is also singular. If it is dual or plural, the khabar is also dual or plural. P in gender. Hamidun muhandisun, zawjatuhu tabibatun, abnahuma tajirani, bintahuma mudarisatani. Here we see that if the mubtada is masculine, the khabar is also masculine. If it is feminine, the khabar is also feminine. So how beautifully it is explained here. Okay, agreement between mubtada and khabar. Mubtadaக்கும் khabarக்கும் உள்ள உடன்படிக்கை என்ன? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு, ஒன்னு நம்பர், ரெண்டாவது ஜெண்டர். சிங்குலர் இருந்தா சிங்குலர், சிங்குலரா இருந்தா ஒருமையில இருந்தா கபரும் ஒருமையில, டுவல் ஆர் ப்ளூரலா இருந்தா இருமையிலோ பன்மையிலோ இருந்தா உங்களுடைய கபரும் அந்த மாதிரி இருமையிலும் பன்மையிலும் இருக்கும். அதுக்கு அழகான எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, படிச்சாங்க. ஜெண்டர்ல பாத்தீங்கன்னா அகைன் ஹாமித் முஹாந்திஸ், யூ ஆர் டாக்கிங் அபௌட் ஹாமித் முஹாந்திஸ் and you are talking about was zawjuhu, his wife, and it should be tabibatun. Gender wise, வப்னஹுமா தாஜிரானி, அவங்களோட ரெண்டு பிள்ளைகள் வந்து மெர்ச்சன்ட்ஸ் தாஜிரானி. பிந்தாஹுமா அவருடைய பெண் பிள்ளைகள் பேசும்போது மதுரதானி. உங்களுக்கு வந்து மேஸ்குலினா இருந்தா கபரும் மேஸ்குலினா இருக்கும், ஃபெமினினா இருந்தா கபரும் ஃபெமினினா இருக்கும்.